எடுத்த தள்ளி போடாது, சுற்றி வராது. ஸ்ரீ ஏன் ஸ்ரீ லட்சுமி மறைச்சிட்டே இருக்கீங்க? இது பாடா அதாவது நம்ம ராவணனோட 30 வருஷம் அதிகமாக தவம் இருந்தது நம்ம குமாரண்ணன் தான். கிட்டத்தட்ட 30 வருஷம் தவத்தில் இன்னைக்கு தான் சாதிச்சிருக்காங்க. அந்த தவத்தை மகேஷ் தான் இதுக்கு மெயின் காரணம், கோஆர்டினேட்டர் அண்ட் ஆர்கனைசர். இது வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு பரம்பரை செயின். இது நாங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய டூர் வந்து வந்திருக்கோம். நாங்கள் ஷிப்பில் போகிறோம், டைட்டானிக் மாதிரி முழுகாமல் நல்லபடியாக வரணும். ஏன் இவ்வளோ க்ளோஸாக பாருங்க. ஓகே பரவாயில்ல. யாரா ஒருத்தவாங்க, யாரா ஒருத்தர் சொல்லு. யாரா கம் கம் வாடா வெல்கம். கமான் கமான் கமான். நீ இங்க இருந்து அப்படி விட. இந்தியா தள்ளிக்கோ. லக்கேஜ் வந்து ஏத்திட்டு இருக்கறதா எல்லாமே வாங்க உங்களை விட்டு விட்டு போப்படும். அந்த கவர் வைப்பாங்களா? கண்டிப்பா. ஏன் மதனுக்கு அனுப்பணுமா? நிறைய கேண்டிட் பிக்சர் எடுங்க. ஐயப்பா வேற ஒரு வாட்டி அப்படியே சரௌண்டிங் பாத்துவாங்க. ஓகேவா? பாய் புத்ரா, பாய் புத்ரா, புத்ரா பாய். हाँ எத்திமா வைட் நான் நத்திக்கிறேன் வாங்க தெரியுமா இல்ல உங்களுக்கு ஒரு நிமிஷம் சித்தி செம்மையா இருக்கு நிஜமாவே தம்பி. ஓகே நேரங்கள தான போறோம் கை காமிச்சு தான் போறோம். தலை பாத்துங்க தலை பி கிளாஸ் என்ன வர வெயிட் அது பிடிச்சோம்க்கா நீ இப்படி இருந்தாங்க கை கட்டிங்க. ஏற மாதிரி பாத்து ஏறுங்க. கோவிந்தா கோவிந்தா மீனா அல்லேலியா மீனா ஏறு ஏற முடியாது. மேட்ச் போட்டு இப்படி போடு கண்ணாடில போடு. அட கொஞ்சம் கண்ணாடி போட்டு ஏறனா இப்படி ஆகும். கண்ணாடி போட்டு ஏறம்போது ஜர்க் அடிக்குதே. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா. பவானி டன் 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 டன். அந்த பாட்டில தான் விடுங்களேன். வாயே பொறுமையா இருங்கக்கா. வாமா புள்ளைய கொடு. ஏய் இருக்க பாத்து பொறுமையா. இது வெயிட் பண்ணு. தன்னனடா. ஆவோ. ஆவோ ஈடோ. கண்டினியூ பண்ணு, கட் பண்ணாத. நான் பாகுபலி ஃபைட்டா? நீங்க ரொம்ப என்ன பேசுறீங்க? இல்லடா எல்லாரும் கப்பலா இருக்கேன்டா, நீ மட்டும் தனியா இருக்கேடா ராஜி, எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஏய் சரோ நீ எங்க இருக்க? சரோ நீ எங்க இருக்க? நான் தாங்க ஜாலியா. எல்லாரும் கப்பலா இருக்காங்க.
ஏய் ஒரு நிமிஷம் ஏய் மறக்காத மகேஷ் பாய் 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 ஏ பாய் அவளை ஏத்துட்டு தள்ளு நானா முட்டு அதோ அந்த அலைகள் போல வாழ வேண்டும் ஓகே ஃபைனலி வந்தாச்சு. வேற லெவல்ல இருக்கு. ஃபுல் வீடியோ வரும் பாருங்க. ஹாய் கீழே முடிச்சு போதான் இப்பதான் அருணனை கூட்டு வந்தேன். அருணனை கூட்டு வந்தேன். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவா. சித்தி வாங்க, சித்தி வாயில ஒரு கொத்து இல்ல குடிச்சது இவங்கதான். அவங்கதான் இவங்க பாத்தியா? எப்பண்டா வரும் வலிக்கிறோம். அவங்க கெட்ட பசங்க. நம்ம தூரத்துல இருந்து பாத்துப்போம். அங்க பன்னீர் புஷ்பாங்க. வாங்க பெரியம்மா. பாட்டு போயிட்டு இருக்கேன். மட்டும் கிளம்பியாச்சு. ஒர்க் பிரஷரு, டென்ஷனு, இஎம்ஐ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல அதுக்கு இல்ல, இந்த பிரச்சனைல இருந்து இப்ப இங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது இவ்வளவு நாளா இருந்த வந்து வாழ்க்கை வந்து ஃபேமிலி லோகிய வாழ்க்கை. இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை லோகிய வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு இயற்கை ததும்பிய ஒரு நிலையில ஒரு அருமையான போட்டிங்ல, அதாவது கடவுளின் நிலையை அடையறீங்க. ஒரு அமைதி தருணத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கேப் விடுறேன். இந்த அமைதியை நீங்களும் லைக் பண்ணுங்க. இந்த அமைதிக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் போதாது. எக்ஸ்ட்ரா 10,000 ஸோ அப்படியே நம்ம உள்ள போகலாம். ஹாய் லட்சுமி, ஹவு டு யூ ஃபீல்? எப்படி என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா எப்படி இருக்கு? ஹாப்பியா? இடம் நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? நீங்க எப்ப கொடுத்தீங்க? இல்லையா, சரி கோச்சிக்காதீங்க. இனி ஃபுட்டு பஃபே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏய் செமையா இருக்கு ரூம். கண்ணாடி வச்சுக்கீங்களா? சாய் எப்படி இருக்கு சொல்லு. ஹவு டு ஃபீல்? எப்படி இருக்கு? ஏன் நினைவா? ஹாய் அக்கா. ஹாய் மாமா. மாமா ஹவு டு ஃபீல் மாமா? தென ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, மேனேஜ்மெண்ட், தலைவலி, டென்ஷன், இதுல இப்போ வரைக்கும் நிலைமை எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல மாமா, அதுக்கு இல்ல மாமா. கேமரா பக்கத்துல வந்தா நான் ஜூம் போக்கஸ் தான் வச்சிருக்கேன்.
உங்க மனசெல்லாம் ட்ரஸ்ட்ல எந்த அளவுக்கு ஃபிலீஸ் ஆகுது? உங்க மன உள்ள ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு ஃபிலீஸ் ஆகுது? ஸ்ட்ரெஸ் வந்து ஃபுல்லா ரொம்ப ரிலீஃப் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணேன். ஹாப்பியா இருக்கு ஃபேமிலியோட இருக்குது. ஓகே மாமா. ஆஃப்டர் லாங் டைம். பாய். ஹாய் பவானி. ஹாய் சித்தி. How to feel சித்தி? So nice. சித்தி ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, அந்த ஆர்டர், இந்த ஆர்டர், இந்த டென்ஷனில் இருக்கும்போது இங்கே வந்ததுக்கு உனக்கு எப்படி சித்தி ஃபீல் ஆகுது? ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அந்த வியூ ரொம்ப அழகா இருக்குது. அப்படின்னா இபிஎஸ் அந்த 10 ஸ்போர்ட்ஸ் முன்னாடி அந்த சேனல். நீ ஒன்னையா உனக்கு டிக்கெட் என்ட்ரி எல்லா கேப்லயும் தடிக்கல போயிடும்டா. இங்க வர்றா எந்த கேப்ல தடிக்கல போயிடும் ஈஸியாவே. கோவப்படாதீங்க. இங்க வந்ததே மன நிம்மதியாக தான். எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எக்ஸாம்னு சொல்லி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருப்பீங்க. இப்போ இங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது. ஓகே சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்லுங்க? வரும். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான், வேலை டென்ஷனு, ஒர்க்கு ப்ரெஷரு, ஆர்டரு, கஸ்டமர், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிஸி லைஃப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதனால கொஞ்ச நாள் டூர் மாதிரி ஜாலியாக வந்திருக்கீங்கல்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மனசு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபீல் பண்ணுறதுன்னு நினைச்சிங்கன்னா ஃபேமிலியோட வரேன். அது ஒரு ஹாப்பினஸ். ஓகே ஃபேமிலி தான் எதுவுமே எல்லாம் ஃபேமிலி தான். ஓகே ஃபேமிலி காசு தான் வரேன். ஃபேமிலிக்காக தான். ஸோ நீங்கள் லட்சுமிக்காண்டி கரெக்டா? லட்சுமி எல்லா சொந்தம். ஓ மொத்த ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி சொல்கிறீங்க. ஓ மை காட், சூப்பர் மச்சான். ஹாய் ராஜ்குமார். எல்லாரும் கேட்டாச்சு. நீங்கள் மட்டும் சிங்கிள் தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஃபீலிங் மனசில் இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரா இல்லை வேறு பிரச்சனையா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வேறு ஒரு போய் சொல்லிட்டு தான் இந்த லீவுன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஐயோ, அப்போ நான் வீடியோ நெட்டில் போட்ட பிரச்சனை மாட்டிப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது. மாட்டிப்பேன். சரி ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, திங்கக்கிழமை இன்னும் லீவ் எனக்கு ஓகே ஆகலை. அதுக்கு எப்படி லீவ் இருக்குது? திங்கக்கிழமை லீவ் கிடைக்காது. நாளைக்கே நான் கிளம்பி ட்ராப்ல இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன யாராவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், யாரை மிஸ் பண்ணுறீங்க? எல்லாரும் கேமரா பார்த்து சத்தமாக எல்லாரும் ஜோடியாக இருக்காங்க. நான் மட்டும் சிங்கிளாக இருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. கூடிய விரைவில் உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சீக்கிரமாக அந்த நல்ல விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு போட் ஹவுஸில் ஃபேமிலியாக போகலாம். பாய் அண்ணி. ஆஸ்திரேலியா ரொம்ப ஒர்க் பிஸில இருந்திருப்பீங்க. இப்போ இந்தியா வந்திருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல ஃபேமிலி மீட் பண்ணும்போது நீங்க உங்க ஃபீல் என்ன சொல்லுங்க? இந்த மாதிரி ஃபேமிலி மீட் பண்ணும்போது இவ்வளவு ஒர்க் ஸ்ட்ரகிள்ல டெய்லி ஆபீஸ்க்கு போயிட்டு வேலைன்னு போயிட்டு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ ஒரு என்ஜாய் பண்ணணும் சொல்லி ஆஸ்திரேலியா இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. சோ இந்தியா வந்ததுக்கு இந்த இடத்துல ஃபேமிலி மீட் பண்ணி என்ன ஃபீல் பண்றீங்க? நான் பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நிஜமா சொல்றீங்க? இன்னொன்னு என்னன்னா, யாரை மிஸ் பண்றீங்க? கேரளா. இது எங்க ஊரு? உங்க ஊரா? எங்க ஊருக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் இன்னும் ஓ சந்தோஷமா மை காட். ஏன்னா இது எங்க அப்பா வழி ஊரு. அப்படிங்களா? அதனால தான் உங்களுக்கு 2 நாள் முன்னாடி வந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே சமயம் இது ஹவுஸ் போட்ல ஏறி வந்திருக்கேன். வந்திருக்கீங்களா ஆல்ரெடி? ஆனா இந்த மாதிரி வீடுலாம் இருக்கு ஹவுஸ் போட்ல இருக்கிறதுல. சோ ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. என்னடா சுந்தரவேல், கமான் சுந்தர் யார் வந்திருக்கா பாரு. ஹவ் டு ஃபீல்? இப்போ தான் நமக்கு செம்ம என்ஜாய்மெண்ட், ஜாலி மச்சி. ஹாய் காமிச்சாங்க, அவங்க யாராவது காமிச்சா மட்டும் காமிங்க. ஐயோ பசங்களாம் இருக்காங்க மச்சான், செம்மையா அந்த பக்கம் பாருங்க. பசங்க இருக்காங்க. பசங்க ஆயிடுச்சுங்க. பசங்க ஏயில ஹாய் சொல்லுவோம். நேரம் மீனா 2 பிளேட் முடிச்சிருப்பா. உண்மையா சாப்பிடலாம். கத்திரா, நீ நினைச்சா மாத்திரம் எல்லா ஃபிஷ்ஷும் காப்பாற்ற முடியும். எல்லாமே உயிருக்கு போராட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தண்ணியில் தூக்கி போட்டேன்னா எல்லாம் தப்பிச்சிரும்.
ஹாய் தன்வேஷ். ஹாய் மச்சான். ஆமாண்ணா. என்னம்மா ஏம்மா போட போறீங்க அதில்? நல்லா வாழ்றதுக்கா? ஏய் புத்ரா புத்ரா போட்டுறது புத்ரா. மீனாக்கே மீனா. நாங்களாம் சுத்த சைவம், ஆனா சாப்பிட மட்டும் அசைவம். பாருங்க, 2 பிராமின்ஸ் ஐயர், 2 பார்க்க ஐயர்ல இருக்காங்க. மீனை வெடிச்சு கட்டுறாங்க. மீனுக்கு தொடாம கடிச்சாங்க பெரியம்மா. அது சாட்டர்டே நவம்பர் 1. இன்னைக்கு தானே சாட்டர்டே? சனிக்கிழமைடா. என்னங்க போட்டு வாங்கி எங்க 500 ரூபா? ஹாய். ஹோல் ஃபேமிலி இங்கே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் பஃபேட்டில், ஷிப் மேலே. அங்கே பாருங்கள், கடலுக்கு வெளியே, தண்ணிக்கு வெளியே பாதி பேர் அவுட் சைடில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணிக்கு வெளியே. நாங்கள் எங்கள் ஆட்சி ஏமாற்றி அமெரிக்கா இருக்கோம். வாங்க இந்த போர்டெலாம் சுற்றிட்டாங்க கேமராமேன். சூப்பர். இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் வந்து அங்கே லைவாக வந்து ஃபிஷ்ஷு வாங்குறாங்க மார்க்கெட்டில். ஆக்சுவலாக அது ஃபிஷ் மார்க்கெட்டு பீச் சைடில், அதாவது போட்டுக்கு சைடில் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து இங்கே நாங்கள் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். பஃபேட் சாப்பிட்ருக்கோம் எல்லாருமே. ஸோ லைவ் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருக்கோம். இப்போ எங்கள் சித்தி கூட நான் வீடியோ காமிக்கிறேன். ஹாய் சித்தி. ஹாய். எப்படி இருக்கு ஃபுட்டுலாம்? ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ தான் எடுத்துருக்கியா? இந்த சைடிஷ்லாம் வரும், பார்த்துட்டு பவானி கொஞ்சம் திருமுகத்தை காட்டு. வா நைஸ். ஹாய் அண்ணி. இல்லை நீங்கள் ஆரம்பிக்கலையா? நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? 100% பியூர் நான்வெஜ்ஜா? சரிம்மா, எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? மீனை கொண்டது யாரு? வச்சா ரெடியா? ஹை கிளாஸ் கிட்டலாம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்ருக்காங்க. நம்மளாம் இறக்க தெரியல, சைவமாக இருக்கு. கீழே போய் உட்கார அசைவேன். நாங்கள்லாம் வந்து அன்ரிஷர்டில் வந்திருக்கோம். அதான் நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். நாம இப்ப ஸ்வீட் போட்ல போறோம். வாங்க போலாம். சித்தி எங்க போறீங்க? என்ன போட்டு? ஸ்வீட் போட். வாவ். இந்த பையன் ஓகே தானே? ஓகே. நான் ஓகே. ஆமா. ஆமா, நீங்க வரீங்களா? ஸ்பீட் போட்டு போறோம், பார்க்கலாமா? நீங்க வெளியே வாங்க, நீங்க உள்ள வாங்க. எனக்கு இது கவசம் தேவையில்லை, நான் அப்படியே குதிக்கிறேன். தீபானி பாய் சொல்லிட்டு போங்க. தீபானி பாய் சொல்லுங்க. போயிட்டு வரேன். கண்டு
ஏய் மீனா லட்சுமி இங்க பாரு பாய் சொல்லு ஸ்ரீ பாய் சொல்லு ஸ்ரீ பாய் லட்சுமி சித்தி லட்சுமி வாவ் நீங்க இந்த டீமா ஓ அப்ப நீங்க இந்த போட்ல போறீங்களா வீரர் தயாராகிறார் போருக்கு. எஸ் எஸ் என்னம்மா இப்ப பாய் சொல்லுங்க தம்பி கூட அம்மா பயமா இருக்கு. ஓகேப்பா தூங்க வழி போட்டாரு. உட்கார் உட்கார். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் மொபைல் மேல கொடுத்துருங்க ரொம்ப ஆடுது மொபைல் பிரச்சனை இல்லையா அண்ணா ஸ்பீடா போங்க நான் ஸ்லோவா போறேன் இல்ல ஸ்பீடா போங்க இல்ல எனக்கு கொஞ்சம் நல்லுதான் இல்ல ஸ்பீடா போங்க மாமா போன் போய்டும் மாமா புள்ள போன் பின்னாடி பாரு சித்தி சித்தி பின்னாடி பாரு சித்தி பின்னாடி பாரு பெருசா எதுவுமே இல்லையா பயமே இல்லடா அண்ணா சும்மா சும்மா சித்தி வணங்க தெரியல சித்தி நான் பின்னாடி எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் ஏய் ரத்தன பயமா இருக்கா சாமி அண்ணா தாமி வேணாடா அண்ணா அண்ணா வேணாண்ணா சொன்னாங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா வேணாண்ணா குழந்தை இருக்குண்ணா சின்ன பாக்க சத்தியமா சொல்றேன் அல்டிமேட்டா இருக்கு சான்ஸே இல்ல 3 ஸ்கிட் வேற இப்ப ஸ்கிட் அடிக்க போறாங்க உங்களுக்கு புடிச்சுக்கோல விட்றாத இல்ல இல்ல நீமே ஸ்கிட் வேணாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பக்கத்துல அடி கூடாது மகேஷ் மாமாக்கு போன் போட்டு மாமா நம்ம போன போட்ல போட்டு ஓகே நான் சொல்றேன் ஓகே நான் உடனே சொல்றேன் ஒரு வழியா நாங்க செம்ம ஹாப்பி நீங்க
வீடியோ பாருங்க தெரியும். எப்பா ஏன் கேட்குறீங்க? ஒரு நிமிஷத்தில் அதாவது லாஸ்ட் வேறு உட்காந்துருந்தேன்னா இங்கே பாருங்க சித்தி செம என்ஜாய். கொஞ்ச நேரத்தில் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. அப்பா அடுத்த ரவுண்டு நம்ம டீம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு போட் ஹவுஸ்க்கு. ஒரு நிமிஷம் கவுந்துருவாங்க. தள்ளி போய் ஒரு ஸ்கிட் நீங்க தள்ளி போய் எடுத்துறேன். நீங்க பேர் நீங்க மகேஷ் பாய் சொல்றா. மகேஷ் மாமா, மகி, ஏ மகேஷ், சொல்ல மகேஷ், எல்லாரும் பாய் சொல்லுங்க. चलो ये चलो ये चलो ये चलो எப்படி இருந்துச்சு? ஆமா பாத்துட்டேன். மறுபடியும் போறீங்களா? அத்தா அத்தா அல்டிமேட் தான் அத்தா. என்ன மாதிரி தைரியமா உட்காந்துருக்கீங்க அத்தா. நீங்க என்ன மாதிரி தைரியமா உட்காந்துருக்கீங்க? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புத்திரா எப்படி இருந்துச்சு? மாலா மாலா டெய்லி வேலை வீட்டு வேலை அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருக்க நேரத்தில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. எப்படி இருக்கு உங்கள் அனுபவம்? சூப்பரா இருக்கு. என்ன மாலா? சூப்பரா இருக்குதான். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஓ ஹாய் சந்தியா. ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரகிளு பிஸியாக டீச்சர் வேலை போயிட்டுருக்கு. இங்கே போட்டிங் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செம்மையா ஃபீல் பண்றேன். ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு. அப்படியா? ஓகேவா. லட்சுமி சொல்லுங்க, எப்படி போயிட்டுருக்குது உங்களுடைய இந்த ட்ரிப்பு? ஏன்னா பயங்கர ஸ்பெஷல் கிளாஸு அது இதுன்னு ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்பீங்க. சாரி, அந்த கிளாஸ் போயிட்டு அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க. எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? ட்ரிப்பை விட உங்களை மாதிரி நல்ல மனுஷன் கூட இருக்கிறது தான் ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கு. எப்பா நீ உன்னை பற்றி மட்டும் சொல்லுப்பா. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே சரி. நீங்கள் எப்படி எக்ஸாமு ஒரு ப்ரெஷரில் இருந்தீங்க? ஓ உங்களுக்கு எடுத்துடணும். பரவாயில்ல, இப்போ கப்பல் வர எடுத்துருந்தேன். சொல்லுங்களேன் சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு brother. நல்லா இருக்கா? ஆல்ரெடி எடுத்துனால நல்லா இருக்கு. எப்படி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அந்த இடத்துல அப்படியே வந்துருச்சு. அதான் சொன்னேன் நல்லா இருக்கு. ஏய் இவங்க ரவுண்ட் அடிச்சு நம்ம கேட்கலாம். அடுத்து